சிறுதானியத்தில் ஒன்று சோளம். இந்த மாதிரி நம்ம சோளம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெயிட் நல்லா குறையும், நம்மளுக்கு நல்லா பசி தாங்கும், அதிக நேரமும் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதே இதுலேயே நம்மளுக்கு வந்து பலசரக்கல்ல எல்லா பலசரக்கல்லையுமே உங்களுக்கு சோள மாவு கிடைக்கிது. அதனால அம்மா வந்து பலசரக்கல்ல தான் சோள மாவு வாங்கியிருக்கேன். ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் வெயிட் பிடிக்கும் இந்த இதில். இப்போ இந்த சோள மாவு வந்து ஒரு 100 கிராம் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம். தண்ணி ஊற்றி இப்போ இது வந்து சம்பா கோதுமை ரவாப்பா. இது வந்து இதில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது. அதனால இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதுவும் பலசரக்கல்ல எல்லா கடையிலுமே கிடைக்கிது. அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா நம்ம தோசை சாப்பிடும் போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. அப்போ அம்மா வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து துருவி போட்டுக்கிடுவோம். இஞ்சி ஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்லா ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதே கிடைக்கும். கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டாச்சு. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலையே இது பொடியாக நறுக்கியிருக்கேன். இது இதில் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து நான் பொடிசாக இந்த மாதிரி சைஸில் ஒரு 5 பூண்டு பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். அப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வந்துப்பா நம்ம கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி பிபியையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சுகர் பேஷண்ட்டுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூண்டு. நம்ம இடுப்பில் உள்ள ஊழசதைகளை எல்லாம் நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. அதனால இப்படி நம்ம அதிகமாக நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ மல்லி இலை எடுத்திருக்கேன். ஒரு பிடி மல்லி இலையும் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால மல்லி இலை வந்து நல்லா அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் கெட்ட கொழுப்பெல்லாம் அகற்றக்கூடியது. அதனால மல்லியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம பூண்டு நல்ல மல்லி இலையெல்லாம் நம்ம அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். நல்லா எல்லாமே செட் ஆகி ஊறிக்கிறோம். மாவு வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம். அது வரை ஒரு சட்னி செஞ்சுருவோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்பா தண்ணி வந்து சூடாகிட்டு வருது. அம்மா வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாவை இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் உடனே. இப்போ வந்துப்பா இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மிளகாவை இந்த சுடுதண்ணியிலேயே ஊற வச்சுருப்போம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும்ப்பா, ஆனால் அதிகம் வந்து உரப்பு இருக்காது. கலர் நல்லா கொடுக்கும். காஷ்மீர் மிளகாய் வந்து நல்லா கலர் கொடுக்கும், ஆனால் உரப்பு இருக்காது. அப்போ அம்மா வந்து மிக்சி ஜார் வச்சுருக்கேன். ஒரு இந்த மாதிரி மீடியமான தக்காளி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மீடியமான 3 தக்காளி நறுக்கி போட்டாச்சு மிக்சி ஜாரில். இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியில் இதை வந்து காஷ்மீர் மிளகாவை நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியில் வேக வச்சுருந்தோம். அது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து காஷ்மீர் மிளகாவை நம்ம வந்து இப்போ சுடுதண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு போட்டிருக்கோம். இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரத்தில் மிக்சியில் வந்து அடியாகும். இல்லாட்டா உங்களுக்கு ரொம்ப வந்து மிக்சியில் அடியாகாது. அதனால தான் இதில் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சுன்னா டக்குன்னு அடி ஆயிடும். இப்போ தண்ணி தேவையில்லை. இதுக்கு மூடி போட்டுருவோம். இதில் வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம தக்காளியும் காஷ்மீர் மிளகாயையும் அடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம்ப்பா. நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். நல்லா கிள்ளி போட்டுக்கிடுவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாவையும் தக்காளியும் இதில் கொட்டிக்கிறோம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இதை ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்கிடுவோம். லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு. இப்போ அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து மிளகாய் சட்னியை 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. தண்ணி பூரா நல்லா வத்திருச்சு. அப்போ மிளகாவுடைய பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். மாவு வந்து நம்ம அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா சூடாயிருச்சு. இப்போ நம்ம துணியை வச்சு எண்ணெய் தண்ணி வச்சு தடவிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லைட்டாக பரப்பிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். இதை மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ப்பா. இது வந்து வெறும் சோள மாவில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் தோசை எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நடு சென்டரில் தூக்கி வர்றதுக்கு நம்ம இதை உடையாமல் எடுக்கணும்ல. அதனால் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சுக்கிடுவோம். ஸ்பூனை வச்சு தள்ளி போட்டுக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம திருப்பி போட்ட பக்கம் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இதை வந்து திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. தோசை ஸ்டைலில் கார்லிக் ரொட்டி அம்மா செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இந்த கார்லிக் ரொட்டி நம்ம செஞ்சுருக்கிறோம்ப்பா. இந்த கார்லிக் ரொட்டியை வந்து நம்ம இந்த மிளகாய் சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. உங்கள் இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. பெரியவங்க இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.